மலேசிய அரசாங்கம் நாட்டின் வளர்ச்சியோடு மக்களின் சுபிட்சமும் வளம் பெற வேண்டும் என்ற இலக்கோடு செயல்படுகிறது. இதன் செயல்முறையை விரைவுபடுத்துவதற்காக புதிய மடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் அதிக பொருளாதார வாய்ப்புகளை வழங்குவதற்கும் நாட்டின் மனித மூலதனத்தை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கம் பல முன்முயற்சிகளை எடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டின் பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக மடானி பயிற்சி திட்டத்தை சிறு வணிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, மூத்த குடிமக்கள், ஓய்வு பெற்றவர்கள், சிறை கைதிகள் மற்றும் B40 சமூகத்தினருக்கு டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார். அதனை முன்னிறுத்தி HRD காப் மாற்றுத்திறனாளிகளுக்கான சமையல் மற்றும் விருந்தோம்பல் துறையின் மடானி பயிற்சி ஒன்றை வெற்றிகரமாக மேற்கொண்டது. செனட்டர் ஐசியா ஜேக்கப்பின் முழு ஆதரவுடன் மலேசியாவின் விடுதிகள் சங்கத்தின் ஒத்துழைப்புடன் டிராபிகானா அகாடமியில் அந்த சமையல் மற்றும் விருந்தோம்பல் துறையின் திறன் பயிற்சி நடைபெற்றது. தங்கும் வசதி, உணவு என அனைத்து அடிப்படை வசதிகளையும் வழங்கி 23 மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகவும் நேர்த்தியாக பயிற்சிகள் வழங்கப்பட்டதாக செனட்டர் ஐசியா ஜேக்கப் வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாசம் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் நம்ம பார்த்தோம், 22 பேர் இன்னைக்கு அவங்க சான்றிதழ் எடுத்திருக்காங்க. இந்த 5 நாள் பயிற்சிக்கு பிறகு அவங்க இதை எடுத்திருக்காங்க. இது ஒரு வரத்தக்க வேண்டிய ஒரு காரியம். இது இதுக்கு பிறகு பிற்பாடு நிறைய அந்த மாதிரி செய்ய வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களையும் சமுதாயத்தில் ஒரு அங்கத்தினராக நம்ம ஏற்படுத்தணும் தான் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நம்ம தெளிவுபடுத்த முடியும். அந்த ஒரு நோக்கத்தில் இந்த நிகழ்வு நல்ல ஒரு அருமையாக செய்திருக்காங்க. மெயின்லி நம்ம இந்த ஹோட்டல், அதாவது ஹோட்டலில் உள்ள இண்டஸ்ட்ரி, அவங்களோட தொழிலை பற்றி நம்ம கற்றுக் கொடுத்தோம். அப்போ அவங்க இதுக்கு பிறகு இவங்க போய் ஹோட்டலில் வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதியும் திறமையும் தெரியப்படுத்தியிருக்கோம். நம்ம இங்கே மொத்தம் 23 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் கடைசியில் ஒரு மாணவர் வரல. அப்போ 22 பேர் வந்தாங்க. இந்த 22 பேரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பயிற்சியை நல்ல முறையாக செஞ்சு முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் அவங்க பெற்றோருக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து அவங்கள இங்கே தங்கி இந்த படிப்பை கற்றுக்கெடுக்க கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன் அவங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த டிராபிகானா அகாடமிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் செலுத்தி கொண்டேன். ஆனால் இதோடு இல்லாதபடிக்கு இன்னும் தொடர்ந்து நாங்கள் 3 மாத பயிற்சியை நாங்கள் கொடுக்க முடிவு செய்திருக்கிறோம். அதை முடிச்சிட்ட பிறகு 1 வருஷம் ட்ரைனிங், 1 வருஷம் கற்றுக் கொடுக்கறதுக்காகவும் நாங்கள் பல முயற்சிகளை செஞ்சு வச்சுருக்கோம். ஆக்சுவலி மீடியா மூலியமாக ரொம்ப இருக்குது நான் தெரிஞ்சுக்கிறது. என்னுடைய ஆலோசனை என்னன்னா, பெற்றோருங்க இதுக்கு அவங்க தான் முயற்சி எடுக்கணும். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மாற்றுத்திறனாளிக பிள்ளைகளை அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப அரவணைப்பு கொடுத்து அன்பை காண்பித்து அவங்க வீட்டுக்குள்ளே அவங்கள வச்சிருக்கிறதுனால தெரிய மாட்டுது. அதை தான் இப்போ நாங்கள் அதை உடைச்சி இதை வெளியே காமிச்சு பெற்றோருங்க முன்னுக்கு அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். தற்போது 5 நாட்கள் மட்டுமே நடைபெற்ற இப்பயிற்சி விரைவில் 6 மாதம் 1 வருடம் எனும் கணக்கில் டிப்ளோமா பட்டப்படிப்பாக கொண்டு வரப்படும் என அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகள் வீட்டிலேயே முடங்கிவிடாமல் அவர்களின் வளர்ச்சியை மையமாக கொண்டு வழங்கப்படுகின்ற இது போன்ற திறன் பயிற்சிகளில் கலந்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதனிடையே 5 நாட்கள் வெற்றிகரமாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு நேற்று நற்சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சான்றிதழ்கள் பெற்ற மகிழ்ச்சியில் மாணவர்கள் தங்களின் அனுபவங்களை வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டனர். இங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க. டெசர்ட் பண்றது, சமைக்கிறது, வீட்டில் நம்ம பண்ற சின்ன சின்ன திங்ஸ் கூட பண்றதுக்கு கஷ்டப்படும் போது பட் இவங்க அது பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. நல்ல ஈஸி. நம்மளுக்கு அது கஷ்டமா இருக்கும் போது அவங்களுக்கு அது கஷ்டமா இல்லை. நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட் சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. ஸோ அதுக்காக நான் நிறையா காலேஜ் போயிருக்கேன், நிறையா காலேஜ் இன்டர்வியூ போயிருக்கேன், காலேஜும் போய் பார்த்துருக்கேன். பட் அவங்களாம் சொன்னது இல்லை வேண்டாம், பயமாக இருக்குது எங்களுக்கு, அவங்களால கிச்சனில் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்றதுனால நான் காலேஜுக்கு போகணும் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது தான் எனக்கு இது சோஷியல் மீடியாவில் கிடச்சிச்சு.
எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் கிடச்சிச்சு. நான் 1ஆம் மாதம் டஃப்டா பண்ணேன், எனக்கு 7ஆம் மாதம் என்கிட்ட பேசினாங்க. என் வீட்டிலேருந்து வெளியாகி இதுதான் வந்து தங்கி படிக்கிறது. எங்கள் அம்மா வந்து விட மாட்டாங்க. இல்லை நீ போக வேண்டாம், நீ வந்துட்டு வீட்டில் இரு, இங்கே போகாத அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட செல்ஃபை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வந்து 5 நாள் தங்கி இங்கே படித்தேன். I managed to learn a lot in this course is because last time I'm a normal person. We can cook normally, but now today, after 10 times of stroke, so I cannot use my hand, I cannot walk, so I have to learn from all over again. We learn a lot how to cook and prepare everything again to make sure we can have our good meal first. Then second is how to prepare ourselves to be manageable, workable, and for the future, for the working section. So we plan to open a stall to make sure we can cope around the OKU group so that we can have our own new life. Saya tertarik untuk join program ni sebab dia lain daripada yang lain. So saya minat masak. So bila ada peluang saya join untuk belajar masakan yang berbeza. Sebab dalam program ni dia ajar macam-macam masakan dari Jepun, sushi, kimbap, makanan western, dan pelbagai menu dari pelbagai negara. மலேசிய மாற்றுத்திறனாளிகளுக்கான வர்த்தகம், தொழில்துறை மற்றும் விவசாய பிரிவும் டிராபிக்கானா அகாடமியும் நல்லிணக்கத்திற்கான கருத்திணக்க உடன்படிக்கையிலும் கையெழுத்திட்டன. நேற்று நடைபெற்ற நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் ஹலால் மேம்பாட்டு நிறுவனத்தின் தலைவர் எங்கு கைருல் அஸ்வான், ராஜா ஜைருல் அமீரா, இந்நிகழ்ச்சிக்கு உதவிக்கரம் நீட்டியவர்களான தான்ஸ்ரீ புவனேந்திரன் மற்றும் ஐசாக் ராஜ், HRD காப்பிலிருந்து டாக்டர் கலை, பெற்றோர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர்.